ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க பவித்ரா பேசுறேன். இன்னைக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டான லுக்ல இருக்கேனே அப்படின்னு தானே நீங்க யோசிக்கிறீங்க. எனக்கு புரியுது. ஆர்த்தி பாலாஜி மேம் தான் எனக்கு ஃபுல்லா மேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. நீங்க பாருங்க, என் ஜடையெல்லாம் மாத்தி எப்படி எல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ரொம்ப டிஃப்ரெண்டா, ரொம்ப பிரிட்டியா இருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவான ஒரு விஷயம் சொல்றதுக்கு தான் நான் வந்திருக்கேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்கமிங்ல வந்து ப்ரோ மேக்கப் கிளாஸ் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஜஸ்ட் ஒரு 15 days கிளாஸ் தான். அங்க வந்து உங்களுக்கு நிறைய டெக்னிக்ஸ் எல்லாமே சொல்லி தர போறாங்க. இன்னைக்கு எனக்கு பண்ணிருக்க லுக் என்னன்னு பாத்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் மேக்கப். ஸோ வந்து தண்ணி ஊத்துனா, மழை கொட்டினா, என்ன பண்ணாலும் எனக்கு எதுவுமே ஆகாது. அந்த மாதிரி ஒரு லுக் தான் எனக்கு பண்ணிருக்கோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்டடான விஷயங்கள்லாம் நீங்க அங்க கத்துக்கலாம். ஸோ மறக்காம என்ரோல் பண்ணுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ. ஹாய் ஆல், வெல்கம் டு ஆர்த்தி பாலாஜி மேக் ஓவர் ஸ்டைல்ஸ். பவித்ரா ஜனனிக்கு அந்த லுக் எப்படி பண்ணோம் அப்படின்ற டிப்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டோன்ட் மிஸ் டு வாட்ச். இது வந்து என்னுடைய ஈரோடு செமினாருக்காக நாங்கள் ப்ரையராக ரெடி பண்ண விஷயங்கள் லைக் ப்ரீ ப்ளீட்டிங். இந்த ப்ரீ ப்ளீட்டிங் பார்த்தீங்கன்னா நார்மல் சாரி கிடையாது. ஒரு கேன் மெத்தடில் வந்து இந்த சாரியும் ப்ளீட் பண்ணுவோம். நார்மல் சாரீஸை நம்ம ப்ரீ ப்ளீட் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி கேன் சாரியும் ப்ரீ ப்ளீட் பண்ணி அயன் பண்ணி ரெடி பண்ணி நாங்கள் ஈரோடுக்கு எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஓகே, ஸோ இப்படி தான் பேக் பண்ணோம். ஸோ அன்னைக்கு நான் போட்டுட்டு இருந்த ஜுவல்லரி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இதுதான், திஸ் வாஸ் மை அக்சசரிஸ். நான் ரொம்ப வந்து கீனாக சூஸியான ஒரு பொண்ணு. ஸோ எனக்கு வந்து ரொம்ப வந்து பர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பேன். ஸோ திஸ் இஸ் த ட்ரெஸ் அண்ட் திஸ் இஸ் த துப்பட்டா. அதுக்கப்புறம் வந்து என்னோடய வாட்ச் எல்லாமே. ஸோ எப்படி இருக்குது ட்ரெஸ் அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் ஆல்ரெடி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, ஏன்னா நான் நிறைய ரீல்ஸில் போட்டிருந்தேன். ஸோ ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எங்கே வாங்கினேன்னு கேட்டிருந்தீங்க. இது நான் கஸ்டமைஸ் தான் பண்ணேங்க. ஸோ எல்லாமே தனித்தனியாக எடுத்து கஸ்டமைஸ் பண்ணி கொஞ்சம் ஆல்டர் பண்ணி நம்ம சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஃபிட் பண்ணி ஸோ அதெல்லாம் வந்து பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ நானும் ப்ரெசன்டபிளாக இருக்கணும்ல. அண்ட் திஸ் இஸ் ஹவ் தே வெல்கம்டு மீ ஃபார் த ஈரோடு செமினார். எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு தருணமாக அது அமைந்திருந்தது. அண்ட் க்ரௌடு பார்த்தீங்கன்னா என்னால் என்ன முடியல, கிட்டத்தட்ட 300+ க்ரௌடு வந்து வந்திருந்தாங்க ஈரோடு செமினாருக்கு. ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு த ஆர்கனைசர் ஹூ ஆர்கனைஸ்ட் இட். ஸோ என்னுடைய டிப்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சி அண்ட் என்னுடைய அவுட்புட் ரொம்ப பிடிச்சி வந்திருந்தாங்க. அண்ட் அந்த ஊருடைய ஒரு மெயினான பர்சன் வந்து பூர்ணிமா மேம். ஸோ ரொம்ப ஏஜ்டான ஒரு பர்சன். அவங்க இந்த இண்டஸ்ட்ரியில் ஏஜ்டுன்னு சொல்கிறத விட எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் ஏஜ்டான ஒரு பர்சன் அவங்க. ஸோ இப்போ வந்து பவித்ரா ஜனனிக்கு நம்ம மேக்கப் அவுட்புட்கான டிப்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். பவித்ராக்கு நான் பண்ணது வந்து இட்ஸ் வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் காமிச்சிருந்தேன். ஸோ முதல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இன்னொரு பிரைடுக்கு பண்ணியிருந்தோம், இன்னொரு பொண்ணுக்கு பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ நான் சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். கண்ணு வந்து நான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணேன். ஐ வாண்ட் டு டு அ மெட்டாலிக் ஃபினிஷ் ஐ மேக்கப். ஸோ நிறைய பேர் இப்போ நிறைய இடங்களில் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ மற்றவங்களை விட நம்ம வந்து என்ன வித்தியாசமாக வந்து நம்ம காமிக்கணும். அண்ட் அது அதே சமயம் அந்த ஒரு நாள் செமினாரில் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றக்கா ஐ ஹவ் ஷோட் த மெட்டாலிக் ஃபினிஷ். ஸோ மெட்டாலிக் ஃபினிஷ் ஐ மேக்கப்புக்கு நான் யூஸ் பண்ண ஷிமர் பிராண்ட் வந்து மிஸ் கிளாரு. ஸோ ஒரு விஷயத்த நான் சொல்லிகிட்டே இருந்தேன், லைக் ஐலாஷஸ் எப்படி போட்டோம், ஐப்ரோஸ் எப்படி போட்டோம். ஸோ இதில் வந்து நிறைய மிஸ் கிளார் பிராண்டு தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன் ஃபார் த மெட்டாலிக் ஐ மேக்கப்புக்கும் சரி. அண்ட் ஐப்ரோஸ்க்கு வந்து மிஸ் கிளாரோடைய ப்ரௌன் ஜெல் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி ஸ்கின்னை ப்ரிப்பேர் பண்ணுறோம், எப்படி நம்ம செட் பண்ணுறோம், ஒரு குட்டி நுணுக்கத்தையும் நீங்கள் வந்து ஆர்த்தி பாலாஜியோட 1 day செமினாரில் நிறைய கற்றுக்குவீங்க. ஆல்ரெடி வந்தவங்களுக்கும் அது தெரியும். அண்ட் இப்போது அப்கமிங் செமினார்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காவில் வருது. May 20, 21, 22 எடுக்கிறேன் நான். ஸ்ரீலங்காவில் கொலம்போவில் 3 நாள் மாஸ்டர் கிளாஸ் நடக்குது. அண்ட் இப்போ நீங்கள் அந்த வீடியோவில் பாருங்களேன், பேக்ரவுண்ட் வீடியோவில் எவ்வளோ டிஃபைன்டாக இருக்குது பாருங்கள். அந்த கண் அண்ட் ஐப்ரோஸ் எல்லாமே அப்படியே அழகாக பேசும். ஒரு மேக்கப் நம்ம பண்ணுறோன்னா அது அப்படியே அழகாக பேசணும். அதுதான் ஒரு குட் மேக்கப் ஆர்டிஸ்டோடைய ஒரு வேலை. ஸோ அவங்க பேசலனா கூட அந்த கண்ணும் அந்த ஃபீச்சர்ஸும் ஹைலைட் பண்ணி கொடுக்கணும். ஸோ ஆஸ் யூஷுவல் எல்லா விஷயத்தையும் நான் ஷேர் பண்ணிகிட்டே இருந்தேன். அண்ட் அடுத்த செமினார் செங்கல்பட்டில் நடக்குதுங்க. செங்கல்பட்டில் April 26th அன்னைக்கு 1 day மேக்கப் செமினார் நடக்குது. ஸோ டோன்ட் மிஸ் இட். நான் அதுக்கான வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன், சீக்கிரமாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ எப்படி அந்த வாட்டர் ப்ரூஃப் ப்ராடக்ட்டை நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்றது இஸ் லைக் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நிறைய பேர் நிறைய வகையான வாட்டர் ப்ரூஃப் ட்ரான்ஸ்ஃபர் ரெசிஸ்டன்ட் மேக்கப் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இது வந்து ஃபேன்.
ஃபேன் ஸோ எப்படி ஈஸியாக நம்ம ட்ரை பண்ணுறது, பிகாஸ் ஆன் ஸ்டேஜில் வந்து சிலதெல்லாம் வந்து ட்ரை ஆக டைம் எடுக்கும், லைக் ஐ லேஷஸ்ஸு. ஈவன் ப்ரைடுக்கு பண்ணும்போது கூடங்க காலையில் முகூர்த்த டைம்லலாம் டைம் பத்தாது இல்லையா? ஸோ சீக்கிரம் ட்ரை பண்ணுறதுக்கு நீங்கள் கூட இந்த மாதிரி பேட்ரி ஃபேன்ஸ் வந்து க்யூட்டாக அழகாக இப்போ மார்க்கெட்டில் நிறைய கிடைக்குது. யூ கேன் யூஸ் தோஸ் பேட்ரி ஃபேன்ஸ். ஸோ என்னுடைய கிளாஸ்க்கு வரும்போது எல்லா டெக்னிக்குமே நான் சொல்லிக் கொடுப்பேங்க. லைக் வந்து என்ன யூஸ் பண்ணணும், எங்கே வாங்கணும். ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் கஷ்டப்பட்ட ஒரு விஷயங்க. நிறைய கிளாஸஸ் நான் போவேன், பட் ஆனால் இது எங்கே வாங்கணுன்றத கண்டிப்பாக ஷேர் பண்ணவே மாட்டாங்க. இது இங்கே கிடைக்கும், இது ஆன்லைனில் கிடைக்கும், நீங்கள் பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர, பட் இங்கே வந்து பர்டிகுலராக அது எந்த ஆன்லைன் சைட்டு அப்படின்றதுலேருந்து எங்கே என்னோடய வெண்டாருடைய பேர்லேருந்து ஃபோன் நம்பர் வரைக்கும் எவ்ரி திங் ஐ யூஸ் டு ஷேர். செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு அவுட்புட். நானே சொல்லிக்கூடாது இல்லையா? அதனால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்தது இந்த அவுட்புட் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஜனனியை வந்து ஜனனியாக காமிக்கணும், ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக காமிக்க வேண்டாம். அண்ட் ஜனனி பற்றி சொல்லணும், ஸோ வெரி வெரி கோஆப்ரேட்டிவ் பர்சன். ஆஸ் யூஷுவல் வந்து என்ன லுக்குன்னு கேட்டாங்க, நான் ப்ரைடல் லுக் அப்படின்னு சொன்னேனே தவிர. அண்ட் ஜனனி வந்து ஆஸ்க் மீ ஆல்சோ டு வாக் ஆன் த ரேம்ப். So I thank each and everybody who supported to organize this particular show at Erode. என்னோட ஸ்பான்சர்ஸ், இந்த ஃப்ளவர் ஜடைக்கு ஸ்பான்சர் பண்ணவங்க, என்னோட சாரி sponsors, and a blouse sponsor, everybody, we are thankful to each and every one. ஸோ ஜனனிக்கு தான் நிறைய தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கு அந்த அளவுக்கு ஒரு இவ்வளோ பெரிய ஒரு ஆர்டிஸ்ட் வந்து கோஆப்ரேட் பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கல. திஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம். நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருந்தேன்னா பரவாயில்ல, ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க கூட நான் ஒர்க் பண்ணேன். ஸ்கின்னோடைய ஃபினிஷ் தான் நீங்கள் பார்க்கணும், ஓகேங்களா? நான் ஏதோ பேக்ரவுண்டில் அப்படி இப்படி பேசிகிட்டே இருப்பேன், பட் நம்ம கான்சென்ட்ரேஷன் எல்லாம் எங்கே இருக்கணும் வீடியோவில்? அந்த ஐ மேக்கப் எப்படி போட்டிருக்காங்க, அந்த ஐப்ரோஸ் எப்படி போட்டிருக்காங்க, அந்த லிப் கலர் எவ்வளோ சட்டிலாக கொடுத்துருக்காங்க, அந்த ஹேர் எவ்வளோ நீட்டாக போட்டிருக்காங்க பிசிறி இல்லாமல். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் எங்களுடைய மாஸ்டர் கிளாஸ் May 1 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. வாங்க, சூப்பராக கற்றுக்கலாம். அண்ட் அன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ணவங்க எல்லாருக்குமே என்னுடைய ஆத்தரைஸ்டு சிக்னேச்சர் அண்ட் ஃபோட்டோகிராஃபியோட வி கேவ் த சர்டிஃபிகேஷன்ஸ். ஸோ அவ்வளோ அந்த ஒரு 300 கவுண்ட் ப்ளஸ் இருந்தாங்க, அத்தனை பேருக்கும் நம்ம கொடுத்தோம். அண்ட் வி ஆல்சோ ஹேட் குரூப் ஃபோட்டோஸ், நிறைய குரூப் ஃபோட்டோஸ். நான் வந்து நினச்ச ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய கேர்ள் ஃபாலோவர்ஸ் தான் எனக்கு இருப்பாங்கன்னு நான் நினச்சேன். நிறைய இந்த யங்ஸ்டர்ஸ், சின்ன பையனுங்க வந்து இப்போ வந்து நிறைய ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஹூ ஆர் இது பாருங்க, மோர் இன்ட்ரெஸ்டட் டு லேர்ன் மேக்கப். ஏன்னா அந்த ஃபுல் டே வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க இந்த பிள்ளைங்க என்னுடைய கிளாஸ்க்கு. முடிச்சுட்டு வர டவுட்ஸ் எல்லாம் கேட்டாங்க. ஸோ ஐ வாஸ் ரியலி ரியலி ஹாப்பி ஃபார் தட். வி வெல்கம் த மேல் பார்ட்னர்ஸ் டு லேர்ன் from our academy. So see you all soon. Thanks for watching. Tata, bye bye. Yes, oh, come on, come on.